வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாஸ் 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் பவர் ப்ரோக்ராம் தான். இந்தியாவின் 3 கட்ட அணுசக்தி திட்டம். இதை பற்றி கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம். ஸோ ஒவ்வொரு நாட்டுக்குமே எனர்ஜி செக்யூரிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் இந்தியா மாதிரி மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரிக்கு எனர்ஜி செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது. இந்தியாவில் யுரேனியம் வளம் ரொம்ப குறைவாகவும் தோரியம் வளம் அதிகமாகவும் இருக்குது. ஓகேங்களா. இந்தியாவில் யுரேனியம் கம்மி, தோரியம் அதிகமாக இருந்தது. இது முதல்ல பார்த்து கண்டுபிடிச்சது டாக்டர் ஹோமி ஜே பாபா அப்படிங்கிறது. இந்த டாக்டர் ஹோமி ஜே பாபா யார் அப்படின்னா, அவரை தான் இந்திய அணுசக்தி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். ஃபாதர் ஆஃப் இந்தியன் நியூக்ளியர் ப்ரோக்ராம் தான் டாக்டர் ஹோமி ஜே பாபா. ஸோ இவர் தான் 1950ஸ்லே 3 கட்ட அணுசக்தி திட்டம் இந்தியா செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அப்போவே 1950ஸ்லே அவர் சொல்லிட்டார். 1950களிலே அவர் சொல்லிட்டார். இந்தியாவின் தோரியம் வளத்தை பயன்படுத்தி மின்சாரம் தயாரித்து ஆற்றல் சுதந்திரம் அடைவதே இதன் இறுதி இலக்காகும் அப்படின்னு சொல்கிறாரு. The ultimate goal is to utilize India's thorium reserves to generate electricity and achieve energy independence அப்படிங்கிறார். ஸோ அந்த 3 கட்டத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படிங்கிறது ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ், அழுத்தப்பட்ட கனநீர் உலைகள் அப்படிங்கிறது. இதுக்கான எரிபொருள் அப்படிங்கிறது இயற்கையாக கிடைக்கக்கூடிய யுரேனியம். ஓகேங்களா. இயற்கையாக கிடைக்கக்கூடிய யுரேனியம் U-238 அப்படிம்பாங்க. கெமிஸ்ட்ரியில் எக்ஸாக்டாக சொல்லணும்னா U-238 அப்படிம்பாங்க. இதுக்கான மாடரேட்டர் அண்ட் கூலண்ட், அதாவது குளிர்விப்பான்னு பார்த்தோம் அப்படின்னா ஹெவி வாட்டர் DTO. இந்த நேச்சுரல் யுரேனியம் இட் இஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. ஓகேங்களா. இந்த ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டரில் இயற்கை யுரேனியம் பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. இதில் இந்த மாதிரி மின்சாரம் தயாரிக்கப்படுறப்ப ப்ளூட்டோனியம் 239 கிடைக்குது பை ப்ராடக்டாக. ஓகேங்களா. நேச்சுரல் யுரேனியமை ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டரில் யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிறப்ப நம்மளுக்கு பைபாஸாக ப்ளூட்டோனியம் 239 கிடைக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி தயாரிக்கிறதெல்லாம் இந்தியாவில் எங்கெங்கே இருக்குன்னா, கல்பாக்கம் அணு உலைகள், கக்கர்பார் அணு உலைகள், தாராப்பூர் அணுமின் நிலையம், இதில் எல்லாமே இந்த ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ் தான். அழுத்தப்பட்ட கனநீர் உலைகள் இருக்குது. ஸோ 2வது நிலை செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர். ஓகேங்களா. வேக ஈனு உலைகள். ஓகேங்களா. வேக ஈனு உலைகள் அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா எரிபொருள் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் கிடைச்ச ப்ளூட்டோனியம் 239 தான் இங்கே எரிபொருளாகவே யூஸ் பண்ணுறாங்க. அதோடு இல்லாமல் அந்த ப்ளூட்டோனியம் 239 கூட யுரேனியம் 238 மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. வெறும் ப்ளூட்டோனியம் 239 மட்டும் யூஸ் பண்ணல, ப்ளூட்டோனியம் 239 மிக்ஸ்டு வித் யுரேனியம் 238. ஸோ இந்த ரியாக்டர்ஸ் எல்லாம் ப்ரீடர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. ப்ரீடர் அப்படின்னா தமிழில் ஈனு உலைகள் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா இது ரொம்ப அதிகமான எரிபொருளை உற்பத்தி செய்கிறதுனால இது ப்ரீடர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீடர் இந்த நாட்டுக்கோழி. ஓகேங்களா. ஸோ அந்த ப்ரீடிங் அந்த கான்செப்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டனா தெரிஞ்சிடும். ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரேனியம் 233 இருந்து தோரியம் 232. ஓகேங்களா. யுரேனியம் அண்ட் தோரியம் அணு உலை சுற்றி தோரியம் 232 வைக்கப்பட்டால் அது யுரேனியம் 233 மாற்றப்படுகிறது அப்படிங்கிறது. ஸோ இந்தியா இந்த ஸ்டேஜில் இப்போ தான் என்டர் ஆகிருக்குது. ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்ஸ்குள்ளே இப்போ தான் என்டர் ஆகிட்டுருக்கு. இந்த PFBR ப்ரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் கல்பாக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா. PFBR ப்ரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் கல்பாக்கத்தில் இருக்குது. அது தமிழில் ப்ரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டரை மாதிரி வேக ஈனு உலை அப்படிங்கலாம். மாதிரி வேக ஈனு உலை அப்படிங்கிறா. ஈனுலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ 3rd ஸ்டேஜ் அட்வான்ஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ் AHWRS. இதில் ஃபியூயல் தோரியம் 232 அண்ட் யுரேனியம் 233. தோரியம் 232 அண்ட் யுரேனியம் 233. This stage is completely based on uranium thorium 233 cycle. ஓகேங்களா.
ஏன் தோரியம் அப்படின்னு கேட்டால் அப்படின்னா உலகத்திலே வந்து இந்தியாவில் தான் அதிகமான தோரியம் இருக்குது. ஓகேங்களா, உலகத்திலே வந்து இந்தியாவில் தான் அதிகமான தோரியம் வளம் இருக்குது. எஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா கேரளா கடற்கரையில் மோனோசைட் சாண்ட்ஸ் அப்படிம்பாங்க. தோரியம் தானாகவே பிளவுபடும் தன்மையற்றது என்பதால் முந்தைய கட்டங்களில் அது யுரேனியம் 233 மாற்றப்பட வேண்டும். இது வந்து ஃப்யூச்சர் பிளான் தான், இது எதிர்கால திட்டம். இதற்கான ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன. ஓகேங்களா, இதற்கான ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன. காமினி ரியாக்டர் மூலமாக இதுக்கான நடைபெற்று வருகின்றன. இது கார்பன் உமிழ்வு அல்லாத தொடர்ச்சியான மின்சாரத்தை வழங்குகிறது. பருவநிலை மாற்றத்தை எதிர்த்து போராட இது அவசியமாகும் அப்படின்றது டிஆர்டிஓ, இந்தியன் கவர்மெண்ட் எல்லாமே சொல்லியிருக்குது. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் எ க்ளீன் எனர்ஜி. இட் ப்ரொவைட்ஸ் எ கண்டினியூஸ் சோர்ஸ் ஆஃப் பேஸ் லோட் எலக்ட்ரிசிட்டி வித் ஜீரோ கார்பன் எமிஷன்ஸ் crucial for the fighting the climate change. And it also provides a energy security. It reduces the dependencies on the இம்போர்ட்டட் கோல் அண்ட் ஆயில். நிலக்கரியை மட்டும் சார்ந்து இல்லாமல் இதுலேயும் நாம் இருக்கலாம் அப்படிங்கிறது. இன்னொன்று ஸ்ட்ராட்டஜிக் இண்டிபெண்டன்ஸ். யூஸிங் இண்டிஜினியஸ் தோரியம் ரெடியூஸ் த ரிலையன்ஸ் ஆன் த இம்போர்ட்டட் யுரேனியம். ஓகேங்களா, ஸோ நம்மக்கிட்டே இருக்க தோரியம் வச்சு கண்டுபிடிக்கிறது, நாம் கண்டுபிடிச்சிட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டோம், ஃபுல் ஃப்ளெஜ்டாக எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னா நாம் யுரேனியம் இம்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறாங்க. இந்தியாஸ் நியூக்ளியர் ப்ரோக்ராம் இஸ் யூனிக் இன் த வேர்ல்டு. ஏன் அப்படின்னா இட் இஸ் டிசைன்ட் அரௌண்ட் தோரியம் 23. ஓகேங்களா, இட் இஸ் டிசைன்ட் அரௌண்ட் தோரியம் 23, சக்ஸஸ்ஃபுல்லி இம்ப்ளிமெண்டிங் ஸ்டேஜ் 2 அண்ட் மூவிங் டு த ஸ்டேஜ் 3. ஓகேங்களா, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டேஜ் 2 முடிச்சுட்டு ஸ்டேஜ் 3க்கு நாம் உள்ளே போகிறோம் அப்படிங்கிறது தான் இதில் இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ், அணு மின் நிலையங்கள். ஓகேங்களா, அணுமின் நிலையங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 7 அணுமின் நிலையங்கள் இருக்குது. அதில் 25 ரியாக்டர்ஸ் இருக்குது. 7 பிளான்ட் இருக்குது. அந்த 7 பிளான்ட்டில் 25 ரியாக்டர்ஸ் இருக்குது. அது மூலமாக கிட்டத்தட்ட 8880 மெகாவாட் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் செய்யப்படுது. 8880 மெகாவாட் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா தாராப்பூர் மகாராஷ்டிரா, கெய்கா குஜராத், கெய்கா கர்நாடகா, கக்கர்பாரா குஜராத், கூடங்குளம் கல்பாக்கம் தமிழ்நாடு, நரோரா உத்தரப்பிரதேஷ், ராவத்பத்தா ராஜஸ்தான். ஸோ இந்த 7 அணுமின் நிலையங்கள். ஓகேங்களா, 7 நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸில் இந்த 7 நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸில் மொத்தமாக 25 ரியாக்டர்ஸ் இருக்குது. நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அணு உலைகள் இருக்குது. இந்த 25 அணு உலைகளும் சேர்த்து கிட்டத்தட்ட 8880 மெகாவாட் மின்சாரத்தை இந்தியாவில் தயாரிக்கப்படுகிறது. ஸோ இதை மேலுமே அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்தியன் கவர்மெண்ட்டோட பிளானுமே. நிறைய ஃப்யூச்சர் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுமே கவர்மெண்ட்டோட ப்ரப்போசல்ஸில் இருக்குது. டாக்டர் ஹோமி ஜே பாபா, ஃபாதர் ஆஃப் இந்தியன் நியூக்ளியர் ப்ரோக்ராம் வந்து ஸ்டேஜ் 3 கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்தியாவோட எனர்ஜி செக்யூரிட்டிங்கிறது ஒரு தன்னிறைவை அடையும் அப்படிங்கிறது அவர் கண்ட கனவு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.